ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் ஒரு சூப்பர்பான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாமினி ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டைப்பான நாமினி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்யூ நாமினி, அதே மாதிரி சைமல்டேனியஸ் நாமினி அப்படிங்கிற 2 டைப் நாமினி இருக்குது. இதில் எந்த டைப் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த டைப்பான நாமினியை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய உரிமை கோரப்படாத அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ தான் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி 2 டைப்ஸான நாமினி வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அந்த பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் வந்து அவங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் அவங்களுக்கு விருப்பமானது எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைமல்டேனியஸ் நாமினி அப்படின்னா என்ன, சக்ஸஸ்யூ நாமினி அப்படின்னா என்னென்னு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடியே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோட லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த நாமினி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து வீடியோக்கு முன்னாடி ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் சைமல்டேனியஸ் நாமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் அப் டு 4 நாமினி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 4 நாமினி வரைக்கும் ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆட் பண்ண நாமினியில் எந்தெந்த ஆளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் இல்லைனா டெபாசிட்டில் இருக்க அமௌண்ட் வந்து எந்தெந்த ஆளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3 நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50%, மற்ற 2 ஆளுக்கு வந்து 20-25 இப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 நாமினினா 50-50 கொடுக்கலாம். அப் டு 4 நாமினி வரைக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். இது சைமல்டேனியஸ் நாமினி. இதுவே சக்ஸஸ்யூ நாமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 நாமினி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரேங்க் பண்ணி வைக்கணும். அதாவது 1, 2, 3, 4 அப்படின்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுற நாமினியை ரேங்க் பண்ணி வைக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக ரேங்க் பண்ணி வச்சுருக்க நாமினிக்கு ஃபுல் அமௌண்ட்டும் போகும். சப்போஸ் அவரும் இல்லை அப்படின்னா 2வது நாமினிக்கு போகும். அவரும் இல்லைனா 3வது நாமினிக்கு போகும். அவரும் இல்லைனா 4வது நாமினிக்கு போகும். இந்த மாதிரி போகிறது வந்து சக்ஸஸ்யூ நாமினி. இந்த மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த 2 டைப் நாமினி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 டைப்பையும் எப்படி வந்து நமக்கு விருப்பப்பட்ட டைப்பை நம்ம யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேனேஜ் மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு 2வது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் உங்களுக்கு மேனேஜ் நாமினி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நாமினி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சக்ஸஸ்யூ நாமினி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ரேங்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 நாமினி செட் பண்ணி வச்சு ரேங்க் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டுது. உங்களுக்கு இந்த மாதிரி வராது. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நாமினி கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து சைமல்டேனியஸ் இதில் வந்து அதுவும் எத்தனை பெர்சன்டேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு அதை எடிட் பண்ணால் எடிட் நாமினி கொடுத்துட்டு இதில் நாமினி 1 நாமினி 2 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு நாமினி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கீழே நியூ நாமினி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாரை ஆட் பண்ணணுமோ அந்த இவங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நாமினி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1, 2, 3, 4 நீங்கள் ஆட் பண்ண இதில் நான் 2 நாமினி தான் வச்சுருக்கேன். அதனால் 1, 2 அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு 1, 2, 3, 4 அப்படின்னு காட்டும். 4 நாமினியோ 3 நாமினியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட நாமினி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாமினி 1 கிளிக் பண்ணிவிட்டு இதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ண 4 நாமினியுமே வரும். இதில் 1ஆக யாரை ரேங்க் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நாமினி 2 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாமினி 2 கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நீங்கள் 2வது நாமினியாக யாரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ எக்ஸிஸ்டிங் நாமினி கொடுத்துட்டு இதில் செலக்ட் நாமினி வரும். அதை கிளிக் பண்ணி 2வது நாமினியில் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க நாமினியில் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு 1, 2ன்னு வருது. நான் 1 யார் 2 யார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ நாமினியில் போய் நாமினியில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரேங்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1, 2ன்னு பண்ணிவிட்டு இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ நீங்கள் சைமல்டேனியஸ் நாமினி வேணுமா இல்லை சக்ஸஸ்யூ நாமினி வேணுமா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 2க்குமே டிஃப்ரெண்ட் வந்து நான் சொன்னேன். சைமல்டேனியஸ் நாமினி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை நாமினி வச்சுருந்தீங்களோ செலக்ட் பண்ணிங்களோ அது 1 by 1 வரும். நான் 2 தான் கொடுத்துருந்தேன். இதில் எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது ஒரு ஆளுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேருக்கும் 50-50 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். 50-50 கொடுக்கலாம், இல்லைனா 75-25 கொடுக்கலாம். இல்லை 4 நாமினியை வச்சுருக்கீங்கன்னா 25-25 அப்படின்ட்டு 4 பேர் கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து சைமல்டேனியஸ் நாமினி. ஸோ இதுவே நீங்கள் சக்ஸஸ்யூ நாமினி எடுக்க போகிறீங்க அப்படின்னா சக்ஸஸ்யூ நாமினி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த நாமினி எல்லாமே வந்து கீழே வரும். இதில் ப்ரையாரிட்டி நீங்கள் ரேங்க் வைஸ் ரேங்க் பண்ணணும்.
நான் இப்போ வந்து ஃபஸ்ட் நாமினியை ஃபஸ்ட்டாகவும் செகண்ட் நாமினியை செகண்டாகும். அதாவது ஃபஸ்ட் நாமினி இருக்காருன்னா ஃபஸ்ட் நாமினிக்கு போகணும், இல்லை நான் வந்து செகண்ட் நாமினிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேங்க் பண்ணுறது. 4 பேர்னா 4மே நீங்கள் வந்து இதில் ரேங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஏரோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் வந்து காட்டும். அதாவது நாமினி ரிவ்யூ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் நாமினி யார், செகண்ட் நாமினி யார், எத்தனை பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் சைமல்டேனியஸ் நாமினி எடுத்துட்டீங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாமினி கன்ஃபார்ம் நாமினி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆல்ரெடி இருக்க நாமினி வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட எம்பின் கேட்கும். எம்பின் என்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து நாமினி வந்து அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து நாமினி பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆனதும் இந்த மாதிரி நீங்கள் நாமினி பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைமல்டேனியஸ் நாமினி எடுத்திருக்கீங்களா, சக்ஸஸிவ் நாமினி வச்சுருக்கீங்களா, எத்தனை நாமினி, அதோட ப்ரையாரிட்டி பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். நாமினி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன். அதாவது இதில் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகாது. நீங்கள் எம்பின் கொடுத்து சக்ஸஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு மெயிலுக்கும் உங்களோட மெசேஜுக்கும் வந்து வரும். ஸோ எனக்கு வந்து 2 நாள் வரைக்கும் ஆச்சு நான் இதை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. உடனே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது, 2 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் உங்களுக்கு பழைய நாமினி என்ன இருந்ததோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் புதுசாக நமக்கு யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் வந்திருக்க இந்த நாமினி அப்டேட் பற்றி தெளிவாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டைப்பான நாமினிக்கு தெளிவான வீடியோ நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு 2 நாமினியில் எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ.